எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயந்தான் உதைக்கிறது. நீங்கள் ஏதாவது குழந்தைய கொடுத்துட்டு காசு வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது பத்திரத்தில் உங்களுக்கு தெரியாமல் இவர் ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு? அது இவங்க வந்து பத்திரத்தில் கையெழுத்துனா கார்டியனா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் சொன்னார் மேடம். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. காசு வாங்கவே இல்லை மேடம். அது வந்து பத்திரத்தில் வந்து அவங்க கையெழுத்து வைக்க இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு வக்கீல் வச்சு வாங்கினாங்களாம். அப்போ அந்த வக்கீல் சொன்னாங்களாம் அவங்க அம்மா கையெழுத்து எல்லாமே இது செல்லாது, இப்போதைக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வேணாம், நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வேணால் கார்டியன் மாதிரி வேணும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது மேடம். நான் அந்த வைக்கல கையெழுத்து போடல, நான் போடவே. அவங்க ஃபேமிலியவே என்ன பார்க்கல மேடம். யாரும் இவங்க அக்கா எப்படி என்ன தோட்டத்தில் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே சென்னைக்கு வரும்போது இவங்க அக்கா இந்த எஸ்ஐடி காலேஜில் வேலை பார்க்குறவங்களும் அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டே பார்க்கேன். இவங்க மூத்த அக்காவும் அன்றைக்கி தான் பார்க்கேன். அந்த 3வது உள்ளவாது அப்பப்போ ரோட்டில் போகும்போது நான் பார்த்துருக்கேன். மற்ற 2 அக்காவும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம் கேட்கட்டுமாம்மா? சொல்லுங்க. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு ஓகே? அவங்க சொல்லவே செய்யல மேடம். எனக்கு என் குழந்தை வேணும்னு அந்த அடம் பிடிக்கிறதுனால தான் மேடம் இப்போ காட்டுறதே மாட்டாங்க. அந்த குழந்தைய வேணும்னு அடம்பிடிச்சு நான் தூக்கிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் பிள்ளைய நான் பார்த்ததும் கிடையாது. இல்ல குழந்தைய பார்த்தா போருமா? குழந்தை உங்களுக்கு எனக்கு குழந்தை வேணும் மேடம். என் பிள்ளை என்கிட்ட இருந்து வளரட்டும் மேடம். கஞ்சி கொடுத்தாலும் சரி, என் பிள்ளை என்கிட்ட இருந்து என் பிள்ளைகள் 3 ஒற்றுமையாக இருக்கட்டும் மேடம். அவங்கள்ட்ட வளர மாட்டாங்க. அவங்க எவ்வளோ காசு பண்ண வச்சிருந்தாலும் வச்சுட்டு போட்டு மேடம். நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை 3 பிள்ளைகளுமே ஒற்றுமையாக இருக்கணும் மேடம். அவனை தனியாகவே வச்சு வளர்க்காங்க. படிக்கிறீங்களா நீங்க? காலேஜ் படிக்கிறேன் மேடம். அப்படி பிஇயா? என்ன பிரான்ச்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். என்னப்பா உங்களுக்கு தெரியுமா அது என்ன பிரச்சனைன்னு? தெரியும். சின்ன வயசுலேருந்து இதான் தம்பி கேட்டு தான் சண்டை உடனே போய்கிட்டு இருக்குது. அம்மா போய் கேட்டாலும் விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தம்பியை? பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி இருப்பானா? இனே மாதிரி இருப்பான். அம்மா வந்து குழந்தை வேணும் கேட்குறாங்க, அவங்க உங்கள் அத்தை வளர்த்துட்டாங்க, அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க கூட விட மாட்டேங்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க பார்க்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்க விட்டுறதில்ல இது வரைக்கும். நாங்களும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டோம். இப்போ எங்களையும் பார்க்க வர வேண்டாம்னு சண்டை போட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்க? கொஞ்ச நாள் ஒரு நம்ம சின்ன அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தது லீவில் போவாங்க மேடம். லீவில் அங்கே வருவாங்கல்ல, அப்போ மேலே பிள்ளைக்கு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு 5 நாளோ 6 நாளோ அங்கே ஒன்றா பிள்ளைகளோட வச்சுருப்பாங்க. அப்போ 2 நாள் அவன் இவங்க பக்கத்துலேயே வரமாட்டானா, ரூமுக்குள்ள அடைச்சே இருப்பானா. அவன் ஏன் அப்படி அடைச்சிருக்கான் கூப்பிடுங்கன்னா இல்லை அவன் அப்படி தான் இருப்பான், அவனை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லிடுவாங்க. திருப்பி அவனா போர் அடித்து வெளியில் வந்து இவங்களோட சேர்ந்து விளையாண்டாதான் உண்டு. பேசுவானா? பேசுவான். இப்போ சடனாக எப்படி? இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, லீவில் போயிருந்துருக்கீங்க, உங்கள் அத்தை தான் குழந்தைய வளர்ந்துருக்கான், எல்லாம் ஓகே. இப்போ சடனாக அவன் வேணும்னு ஏன் கேட்குறாங்க? சடனாக இல்லை, ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க 15 வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் மேடம் இருக்காங்க. அவங்க லீவுக்கு வந்துட்டு போனால் நான் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பிள்ளைகளை வர சொல்லி